இப்ப அண்ணி மனசு மாற சமயமா பார்த்து உங்க அம்மா ஒரு கட்டையை கொடுத்து வச்சிருக்காங்களே. அண்ணிய வெளியே அனுப்பி ஆகணும்னு அம்மா சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதை வேற ஏன்டா ஞாபகப்படுத்துற? நினைச்சாலே பக்குன்னு இருக்கு. என்னால அன்பை வீட்டு விட்டு போகணும்லாம் சொல்ல முடியாது. நான் ஏன் சொல்லணும்? என்ன ஆனாலும் சரி, நான் அவளை விடவே மாட்டேன்டா. இப்போ சொன்னீங்கல்ல, அது அப்படியே தைரியமா போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுவீங்களா? என்ன அமைதி ஆயிட்டீங்க? சொல்ல முடியாதுல்ல? அப்ப அண்ணியை பிரியாம இருக்கிறதுக்கு சீக்கிரமா ஒரு வழி யோசிங்க. இல்லனா உங்க அம்மாவே ஏதாவது பிரச்சனை பண்ணி அண்ணியை வீட்டை விட்டு அனுப்பிட போறாங்கண்ணே. அப்படிலாம் நடக்கூடாதுடா. அப்ப என்ன வழின்னு யோசிங்க. சரி, உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்ல. இப்பதான் என்கிட்ட ஐடியாவே கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்ப நீ ஐடியா சொல்றியா இல்லையா? இருங்க, நான் யோசிப்போம். அப்படி பண்ணலாமா? இந்த பக்கம் என்ன பேசாம அண்ணி அழைச்சிட்டு நீங்க தனி கொடுத்துன்னு போயிடுங்களேன். என்னது? நிரந்தரமா இல்லைண்ணே, கொஞ்ச நாளைக்கு. கழகம் பிறந்தாதான் நான் கிடைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரூட்ல யோசிச்சேன். இந்த ஐடியா தான் தோணுச்சு. அதெல்லாம் வேணாம். இந்த விஷயத்துக்காகலாம் எங்க அம்மா கிட்ட வாக்குவாதமே வச்சுக்க கூடாது. ஆனா அம்மாவே ஒத்துக்கணும். அந்த மாதிரி ஏதாவது சொல்றா? என்ன பண்ணலாம்? வேணாம் வேணாம், இதெல்லாம் சொன்னா கண்டிப்பா நீங்க என்ன உதைப்பீங்க. என்னடா? வேணாண்ணே, விடுங்க, வேற யோசிக்கலாம். இப்படி பண்ணலாமா? இப்படி போய் அண்ணே, செம்ம ஐடியாண்ணே. சொல்லு. அம்மா அண்ணிய வீட்டு விட்டு வரட்ட ஜோசியர் வச்சு ஒரு டிராமா பண்ணாங்கல்ல, நாம ஏன் அதே ரூட்டை கையில் எடுத்து அண்ணிய வீட்டுல இருக்க வைக்கிறதுக்கு ஒரு டிராமாவை போடக்கூடாது? என்னண்ணே, இதுவும் வேலைக்கு ஆகாதா? இல்ல இல்ல, இது எங்க அம்மாட்ட ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன ஜோசியர் சொன்னா எங்க அம்மா நம்புவாங்க. இந்த ஐடியாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்லடா. புதுசா ஏதாவது யோசிக்க தெரியலன்னா கூட டைமிங்ல ஏதாவது ஒன்று பிடிச்சி சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நல்ல ஐடியாவா சொல்லியிருக்கிறேன். அப்படி ஏதாவது கவனிச்சிங்கன்னா. ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி கவனிக்கணுமோ கவனிக்கிறேன்.